ஒரு சிறிய கிராமத்தில் அனிதா மற்றும் லதா என்ற இரண்டு தோழிகள் இருந்தார்கள். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள். அனிதா மிகவும் உழைப்பாளி. தினமும் படித்து நல்ல மதிப்பெண் வாங்குவாள். லதா சும்மா இருப்பாள். ஆனால் அனிதா நல்ல மதிப்பெண் வாங்கினால் அவளுக்கு உள்ளுக்குள் பொறாமை வரும். ஒரு நாள் தேர்வு முடிவுகள் வந்தது. அனிதா முதல் இடம் பெற்றாள். எல்லோரும் அவளை பாராட்டினார்கள். இதை பார்த்த லதாவுக்கு மிகவும் பொறாமையாக இருந்தது. அனிதா எப்படி முதல் வர முடியும் என்று கோபமாக நினைத்தாள். அடுத்த நாள் லதா அனிதாவின் புத்தகத்தை மறைத்து விடலாம் என்று திட்டமிட்டாள். அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியை அவளை பார்த்தார். அவர் அமைதியாக கேட்டார், "நீ என்ன செய்கிறாய்?" லதா பயந்து உண்மையை சொன்னாள். அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், "பொறாமை உன்னை உயர்த்தாது, கீழே தள்ளும். அதை விட்டுவிட்டு நீ உழைத்தால் நீயும் உயரலாம்." அந்த வார்த்தைகள் லதாவுக்கு கண் திறந்தது போல இருந்தது. அவள் தனது தவறுகளை உணர்ந்தாள். அதன் பிறகு லதா பொறாமையை விட்டுவிட்டு அனிதாவுடன் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். சில நாட்களில் அவளும் நல்ல மதிப்பெண் பெற ஆரம்பித்தாள். குறள்: அழுக்காற்றின் அல்லவை செய்யார், இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கு அறிந்து. விளக்கம்: அறிவுடையோர் பொறாமை படுவதனால் வரும் தீமையை அறிந்து பொறாமையால் தவறான செயல்களை செய்ய மாட்டார்கள்.